பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 யோவான் 1:5 வாசிக்கிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேலும் இருளை என்று வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியானது தேவன் ஒளியாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்தும் பொழுது இந்த உலகமானது இருளிலே இருந்தது. தேவன் இந்த உலகத்தை பார்த்தார், இது இருளே இருக்கிறது என்று சொல்லி அவர் படைத்த முதல் நாளே வெளிச்சம் உண்டாகிறது என்று சொன்னார். தேவன் உலகத்திலே இருள் மாத்திரமே இருக்கிறது, இந்த பூமியில் ஒளி என்று மேற்பகுதி ஜெல் போன்று இருக்கிறது என்று சொல்லி வெளிச்சம் உண்டாகிறது என்றார். இது குறித்து ஆதிகாகமம் 1:1 வாசிக்கிறோம். வெளிச்சம் வந்தவுடனே, அந்த ஒளி வந்தவுடனே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. என்ன மாற்றம்? இப்பொழுது ஒளியும் இருளும் உள்ளது, ஆனால் ஒன்றன் தனியாக மாறி தென்படுகிறது. வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் இருள் எங்கே போனது? அந்த வெளிச்சம் வந்தவுடனே இருள் பறந்து போயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த வெளிச்சம். அவர் உண்டாக்கணும் என்று சொன்னபொழுது அந்த வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவர் இந்த உலகமான இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கினார். அப்படினால் ஒரு ஒளியின்றி வாழ்வில்லை. தேவன் எல்லா விதமான தாவரங்களையும் பிராணிகளையும் உண்டு பண்ணும் அந்த தன்மை, அந்த நன்மையானதை பிறப்பை குடைக்கவும் ஆயத்தமாக்கி கொண்டுதான் சொல்லி நான் வாசிக்கிறோம். அவர் உண்டு பண்ண எல்லாவற்றையும் பார்க்கும்போது வெளிச்சம் தேவையாக இருந்தது. ஒளி தேவனின் பிரசனத்தை உணர்த்துகிறது. அந்த பிரசனத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் செய்யக்கூடிய ஏராளமான செயல்களுக்கு ஒளி எவ்வளோ முக்கியமானது என்பதை நம்முடைய ஆன்மீக வாழ்விலே முகன்மாய் பார்க்கும்போது அந்த ஒளி அவசியமாக இருக்கிறது. தேவன் சொல்கிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார். அநேக குணங்களிலே ஒன்றானது ஒளி மிகவும் முக்கியமானது. பாவப்பிடியிலிருந்து அந்தகார செயலிலிருந்தும் வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவ்வொளி அழைக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்னக்கூடிய ஒளி உங்களை அழைக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சம் ஆவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்னொரு வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்கிறோம். ஏசாயாவில் இதோ துக்க நாட்கள், இருளிருந்த நாட்கள் யாவும் முடிந்து போம், அவரிலே இருள் இல்லை என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒளியின் பதறுகள் பரவிக்கொண்டே நம்மேல் பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவலாகிய நாம் செய்ய வேண்டியது அவ்வொளியிலே நடக்க வேண்டும். பிரதிபலித்தார்கள். சங்கீதத்திலே வாசிக்கிறோம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அந்த வெளிச்சம் பிரதிபலிக்கிறது. அந்த ஒளி இயேசு கிறிஸ்துவை படைத்தார் என்று சொல்லி பிரதிபலிக்கிறது. நானும் இருளிலே நடக்காதபடி அந்த ஒளியிலே நடக்க வேண்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற வேண்டும். நாம் ஒளியிலே நடந்திருக்கிறோம். எல்லா உயிர்களும் பார்க்கும்போது அந்த ஒளிக்கும் தேவனே என்று சொல்லி சூரிய கதிலிருந்து கதிர் வீசுவது போல நீங்கள் நாடும் அதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஒளியை மற்றவர்களுக்கு தர வேண்டும். அந்த ஒளியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நல்ல நாளில் நாம் தீர்மானம் செய்வோம். இந்த ஒளியாக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்துவோம். அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.